Hi hello everyone, welcome back to our channel ExamGen. இந்த வீடியோல நம்ம ஆல்பா நியூமரிக் சீரீஸ்ல இருக்கிற ரிமைனிங் ரைட் அண்ட் லெஃப்ட் வச்சிருக்க கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஆல்பா நியூமரிக் சீரீஸ்ல எப்பவுமே இந்த மாதிரி செட் ஆஃப் சீரீஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு அதுக்கு ரிலேட்டடா 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, which of the following element is fifth to the left of 15th element from the right hand. ரைட் ஹேண்ட்ல இருந்து 15th எலமெண்டோட 5th லெஃப்ட் என்ன எலமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்பவுமே மோஸ்ட்லி கொஸ்டின் வந்து பேக்ல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து ரைட் ஹேண்ட், இது வந்து லெஃப்ட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட்ல இருந்து 15th எலமெண்ட். ஸோ கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 அப்படிங்கிற மாதிரி கவுண்ட் பண்ணாம 3 3 கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஸோ 3 6 9 12 15. ஸோ இந்த ஹேஷ்டேக் அப்படிங்கிறது தான் 15th எலமெண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? ரைட் ஹேண்ட்ல இருந்து 15th எலமெண்டோட 5th லெஃப்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் லெஃப்ட் சைட். ஸோ 1 2 3 4 5. ஸோ சி தான் வந்து ஆன்சர். அவங்க கேட்டிருக்க அந்த எலமெண்ட் என்ன அப்படின்னா சி தான். ஸோ ஆன்சர் இஸ் சி. ஸோ இதை வந்து நம்ம ஷார்ட்கட்டா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் அண்ட் ரைட். ரெண்டுமே வந்து டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபரெண்டா கொடுத்துருக்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கொடுத்துருக்க இந்த வேல்யூவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணீங்க அப்படின்னா 15 பிளஸ் 5 என்னது 20. இந்த 20யை எந்த எண்ட்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா லாஸ்டா இருக்கிற அந்த எண்ட்ல இருந்து தான் பார்க்கணும். ஸோ கொஸ்டின்ல என்ன எண் லாஸ்டா கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து நீங்க 20 கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ இங்க இருந்து நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் நம்ம 15 கவுண்ட் பண்ணிட்டோம். இதுல இருந்து ஒரு 5 கவுண்ட் பண்ணா 20 ஆயிரும். ஸோ இது வந்து நம்ம இப்படி வந்து இதுல இருந்து இங்க கவுண்ட் பண்ணாம டைரக்டா லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு இருக்கா, ஓகே ஆட் பண்ணணும். ஸோ நம்ம ரைட் ஹேண்ட்ல இருந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லெஃப்ட் ரைட் கொடுத்திருந்தா மட்டும் கிடையாது, ரைட் லெஃப்ட்னு கொடுத்திருந்தா கூட ஆட் தான் பண்ணணும். ஆனா என்ன பண்ணணும்னா லெஃப்ட் டைரக்ஷன்ல இருந்து பார்க்கணும். எது வந்து கடைசியில இருக்கிறோ அந்த டைரக்ஷன்ல இருந்து தான் நம்ம கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, which of the following element is 6th to the left of the 15th from the left end of the given arrangement. 6th from the left, 15th from the left. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே சேம் டைரக்ஷன், சேம் லெஃப்ட் லெஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னலா சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு மேபி ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன கொடுத்துருக்காங்க, 15th from the left, 15th from the left end பார்க்கணும். ஸோ இதுதான் left end. 3 6 9 12 15. ஸோ இங்க 5 தான் வந்து 15th from the left end. ஸோ அதுல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 16th to the left. ஸோ லெஃப்ட் இங்க இருக்கு, இதுல இருந்து நம்ம 6th பார்க்கணும். 1 2 3 4 5 6. இந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அதாவது 15th from the left handல இருந்து 6th left என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் அப்படிங்கறத ஆன்சர். ஸோ நம்ம இவ்வளவு தூரம் இங்க கவுண்ட் பண்ணி வந்து திரும்ப இங்க எப்படி கவுண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க லெஃப்ட்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம மைனஸ் பண்ணிடலாம். 15ல இருந்து 6 மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும், 9 வரும். ஸோ அப்ப நம்ம லெஃப்ட் எண்ட்ல இருந்து, அதாவது கொஸ்டினோட லாஸ்ட்ல கொடுத்துருக்க அந்த டைரக்ஷன்ல இருந்து நம்ம 9 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆன்சர் வந்துரும் 3 6 9. ஓகே, இப்போ நமக்கு பெர்சன்டேஜ் தான் வருது. ஓகேவா? சோ சேம் டைரக்ஷனா இருந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். டிஃபரெண்ட் டைரக்ஷனா இருந்தா பிளஸ் பண்ணணும். What is the element which is 7th to the right of element which is 8th to the left of E? ஸோ இந்த கொஸ்டினை நார்மலா தான் சால்வ் பண்ண முடியும், ஏன்னா லெஃப்ட் எண்டுன்னு நமக்கு கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். பிகாஸ் எல்லா கொஸ்டினுக்குமே வந்து அப்ளிகபிளா இருக்காது. நமக்கு வந்து அதை எப்படி சால்வ் பண்ணணுங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இல இருந்து 8th லெஃப்ட் பார்க்கணும். ஸோ 3 6 7 8. ஸோ ஓ தான் வந்து இல இருந்து 8th லெஃப்ட். ஸோ அதுல இருந்து 7th ரைட் பார்க்கணும். ஸோ ஓல இருந்து 7th ரைட் வந்து இந்த சைட். ஸோ 3 6 7. ஸோ இந்த சிம்பிள் தான் வந்து ஆன்சர்.
ஓகேவா? ஸோ இது வந்து ஈஸி தான். நம்ம வந்து ஃபாஸ்டா நம்ம வந்து கவுண்ட் பண்றதுல தான் இருக்கு. நம்ம எக்ஸாம்ல ஒரு 5 செகண்ட்ஸ்குள்ளேயே நம்ம வந்து இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் இஸ் சி. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, which of the following element is fifth to the right of seventh number from the right end அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இடத்துலயுமே நீங்க வந்து கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். எலமெண்ட் இஸ் fifth to the right, ஓகேவா? செவன்த் நம்பர் ஃப்ரம் த ரைட் எண்ட். ஸோ இங்க ரைட் எண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து சேம் டைரக்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது, ஏன்னா செவன்த் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ரைட் எண்ட்ல இருந்து இருக்கிற செவன்த் நம்பரோட ஃபிஃப்த் ரைட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரைட் எண்ட் தானே, இதுல இருந்து செவன்த் நம்பர். ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ இதுதான் அந்த செவன்த் நம்பர். அதோட ஃபிஃப்த் ரைட் எலமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் ரைட் நம்ம பார்த்தா போதும். 3 4 5 இ அப்படிங்கிறது தான் செவன்த் நம்பரோட ஃபிஃப்த் ரைட். ஸோ ஆன்சர் இஸ் இ. So in the question பார்க்கலாம், if all the numbers are dropped, then which element is ninth from the left hand? So இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது ஒரு இந்த செட் ஆஃப் சீக்வன்ஸோட நம்பர்ஸை ரிமூவ் பண்ணி திரும்ப எழுதி நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அப்படி பண்ணவும் கூடாது. நம்ம ஸ்கிரீன்லயே வந்து பார்த்துடலாம் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்பர்ஸ் பார்க்கக்கூடாது, நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணிடணும். அப்படின்னா நம்பர்ஸ் நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்க கூடாது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 9th எலமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட். ஸோ 9th எலமெண்ட். ஸோ நம்பரை கவுண்ட் பண்ணாதீங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ W தான் 9 இருக்கு. ஸோ நீங்க வந்து நம்பரை கன்சிடர் பண்ணாம இருக்கிற லெட்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸை மட்டும் நீங்க வந்து கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா முடிஞ்சிடும். நம்ம வந்து நம்பர்ஸ் ரிமூவ் பண்ணி திரும்ப ஒரு சீக்வன்ஸ் எழுதணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் W. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the number of symbols to the left of B is same as the number of symbol to the right of dash. அதாவது B ஓட லெஃப்ட்ல எத்தனை சிம்பிள் இருக்கோ அதே தான் ஆன்சரோட ரைட்லயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ B எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு. B ஓட லெஃப்ட்ல எத்தனை சிம்பிள் இருக்குன்னா 1 2. ஸோ ரெண்டு சிம்பிள் தான் இருக்கு. ஸோ அப்போ ஆன்சரோட ரைட்லயுமே வந்து 2 சிம்பிள் தான் இருக்கும். ஸோ இது லெஃப்ட், இது ரைட். ஸோ நம்ம வந்து இங்க 2 சிம்பிளை கவுண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிள், செகண்ட் சிம்பிள். தேர்ட் சிம்பிள் இங்கதான் இருக்கு. ஸோ அப்போ இது எல்லாத்தோட ரைட்லயுமே வந்து 2 சிம்பிள் தான் இருக்கும் இல்லையா? இந்த 5 எலமெண்டோட ரைட்லயுமே வந்து 2 சிம்பிள் தான் இருக்கும். அப்ப ஆன்சர் வந்து ஜேயா இருக்கலாம், ஏன்னா ஜே இங்கேயும் இருக்கு. 3 இருக்கலாம், 0வா இருக்கலாம், டீயாவும் இருக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் திஸ். ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம ரொம்ப நோட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம டக்குன்னு 2 சிம்பிள் இருக்கு, அப்போ ஜே தான் ஆன்சர், நம்ம ஜே கிளிக் பண்ணிட்டு போயிடுவோம். பட் நெக்ஸ்ட் சிம்பிள், தேர்ட் சிம்பிள் வந்து டீக்கு முன்னாலதான் இருக்கு. அப்போ இந்த டி வரைக்குமே, ஜேல இருந்து டி வரைக்குமே 2 சிம்பிள் தான் இருக்குன்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் திஸ். So next question, if all the symbols are dropped from the given series, then which of the following element is 15th from the right hand in the series thus formed? அதாவது இப்போ வந்து சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணுமா, அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட்ல இருந்து 15th எலமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. எலமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். எலமெண்ட்னா என்ன? சிம்பிள் இருக்கலாம், லெட்டர்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், எல்லாமே சேர்ந்தது எலமெண்ட். ஸோ சிம்பிள்ஸை நம்ம வந்து இப்போ ரிமூவ் பண்ணணும். சிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணி நம்ம ஒரு சீரீஸ் ஃபார்ம் பண்ண வேண்டாம். நம்ம சிம்பிள்ஸ் இல்லாத மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட்ல இருந்து 15th பார்க்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ A அப்படிங்கிறது தான் 15th from the right handல இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் A. ஸோ நீங்க வந்து எக்ஸாம்ல கவுண்ட் பண்ணும்போது ஸ்கிரீன்ல கை வச்சே கவுண்ட் பண்ணிடுங்க. ஸோ அது உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இல்லாம இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் A with respect to the element which is 17th from the right hand? அதாவது ரைட் ஹேண்ட்ல இருந்து 17th இருக்கிற எலமெண்டோட A வந்து என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனாவது இடத்துல A இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ரைட் ஹேண்ட். 17th எலமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 6 9 12 15 16 17. ஸோ 7 தான் வந்து 17th பிளேஸ்ல இருக்கு. ஸோ A எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. அதாவது 7ஓட இமிடியேட் ரைட்ல A இருக்கு. ஸோ இது வந்து ரைட் சைட் தானே. ஸோ 7ஓட இமிடியேட் ரைட்ல A இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் B, இமிடியேட் ரைட்.
So next question, product of number 5th from the right of I and 5th from the left of C. C ஓட 5th leftல ஒரு நம்பர் இருக்கும் ஓகேவா, அதே மாதிரி I ஓட 5th rightல ஒரு நம்பர் இருக்கும். இது ரெண்டோட ப்ராடக்ட் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ C ஓட 5th leftல இருக்கிறதுக்கும் I ஓட 5th rightல இருக்கிற நம்பருக்கும் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா 5th நம்பர் 5th எலமெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம வந்து 5th எலமெண்டாவே கன்சிடர் பண்ணிக்கலாம், ஏன்னா அது வந்து நம்பரா தான் வரும், ஏன்னா அவங்க ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 4 5. ஸோ சியோட 5th லெஃப்ட்ல இருக்கிறது வந்து 5. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஐயோட 5th ரைட். ஸோ இந்த இருக்கு I 1 2 3 4 5. ஸோ 9 வந்து ஐயோட 5th ரைட். ஸோ 9 into 5 தான் கேட்டிருக்காங்க. ப்ராடக்ட்னா என்ன, மல்டிபிளிகேஷன் is equal to 45. So answer is 45. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Stay tuned with Exam J.